Hello everyone, welcome to Jerlin Math. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா irrational நம்பர்னா என்ன 10th CBC கிளாஸ் 10th இருக்கிற irrational நம்பர்ஸ் ஸோ அதில் வர்ற தேரம் சம்ஸ்லாம் பார்க்கும் ஓகேவா. ஸோ irrational நம்பர்னா என்ன அது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர். ஸோ ரேஷ்னல் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரேஷ்னல் நம்பர் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ ரேஷ்னல் நம்பர்னா என்னன்னா P/Q ஃபார்மில் இருக்கிற எல்லா நம்பருமே நமக்கு ரேஷ்னல் நம்பர், Q நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இர்ரேஷ்னல் நம்பர் என்னன்னா P/Q ஃபார்ம். ஸோ இர்ரேஷ்னல் நம்பரை நம்ம எஸ்ங்கிற லெட்டரால் குறிப்போம். எஸ் இஸ் கால்ட் த இர்ரேஷ்னல் இஃப் இட் cannot be written in the form P/Q. ஒரு நம்பரை வந்து நம்ம இர்ரேஷ்னல் சொல்லணும்னா ஸோ அதை வந்து நம்ம P/Q ஃபார்மில் எழுத முடியாது. Where P and Q are integers and Q not equal to 0. ஸோ irrational நம்பர்ஸ்க்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. √2, √3, √15. √15 எப்படி எழுதலாம்? 3 into 5. ஸோ அதை √3, √5 தான் இருக்கு. ஸோ இதுவும் என்னதான் irrational. அப்புறம் பை எடுத்துக்கிட்டாலும் அதுவும் irrational. நெக்ஸ்ட் இந்த நம்பரை பார்த்தா ஸோ அது வந்து போயிட்டே இருக்கு. ஸோ these non-terminating terms are also irrational. ஸோ irrational நம்பரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு தேரம் பார்க்கலாம். தேரம் 1.2. ஸோ இந்த தேரம் பாருங்க. லெட் P be the prime number. இந்த Pங்கிற ஒரு prime number எடுத்திருப்போம். P divides A square, then P divides A. இப்போ ஒரு prime number P எடுத்துக்கிட்டேன்னா P வந்து A டிவைஸ் பண்ணிச்சுன்னா P divides A square, then P is also divides A. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் A ஈக்குவல் டு 12 எடுத்துருக்கு. ஸோ A ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 144. ஸோ இப்போ ஒரு டிவைசஸ் எடுத்துக்கிறோம். 2ங்கிற டிவைசரும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சம் 3 கூட எடுத்துக்கலாம். ஸோ 2ம் 3யும் A ஸ்கொயரை டிவைட் பண்ணுமா? 144 டிவைட் பண்ணும் அப்படித்தானே. ஸோ இது வந்து ஈவன் நம்பர், ஸோ கண்டிப்பாக டிவைட் பண்ணும். 3 வந்து இது வந்து என்னது ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக 3 வந்து டிவைட் ஆகும். ஸோ 2 and 3 is the divisor of 144. ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்க. 2 and 3யும் 12 டிவைட் ஆகுமா? 12/2 is 6, 3/2 is ஸோ 3/6 வருது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 12/3 is 4. ஸோ இந்த மாதிரி இதோ ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் வந்து நம்மளை வந்து என்னது A ஸ்கொயர் டிவைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஏயும் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளோட தேரம். ஸோ A வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கணும். ஸோ அதோட ப்ரூஃப் பாருங்க. லெட் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் A be as follows. ஏயோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை கீழே எடுத்திருப்போம். A ஈக்குவல் டு P1, P2, Pn. where P1, P2, Pn are primes, not necessary distinct. இதில் P1, P2 வந்து ப்ரைம்ஸாக இருக்கும். therefore A square equals to A square இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? P1, P2, etc. Pn, P1, P2, etc. Pn. ஸோ இது வந்து P1 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ P1 ஸ்கொயர், P2 ஸ்கொயர், Pn ஸ்கொயர். ஸோ இப்படி கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? P is a given நம்மளுக்கு P is a prime நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா P is a prime number. ஸோ P வந்து divides A square. therefore the fundamental theorem of arithmetic படி it follows P is one the prime factor of A square. ஸோ அதாவது என்ன சொல்லுதுன்னா P வந்து A ஸ்கொயரை டிவைட் பண்ணுது அப்படின்னு நம்மளோட சம் வந்து சொல்லுது. ஸோ we are given that P divides A square. P divides A square நம்மளோட சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துருக்கோம். the fundamental theorem of arithmetic என்ன சொல்லுது?
ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் வந்து என்ன சொல்லுது? A composite number can be expressed as the product of prime numbers. ஸோ இது வந்து p வந்து கண்டிப்பா a ஸ்கொயர் டிவைட் பண்ணுச்சுன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் படி it follows that p is a one of the prime factor of a ஸ்கொயர். p வந்து a ஸ்கொயரை டிவைட் பண்ணுதுன்னா p வந்து a ஸ்கொயரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக தானே இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 வந்து 12 டிவைட் பண்ணுதுன்னா 3 வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் 12. ஸோ 3 into 4 எழுதலாம். ஸோ p divides a square, so p is one of the factor of a square. However, using the uniqueness part of the fundamental theorem of arithmetic படி p வந்து ஒரு a ஸ்கொயரோட ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கணும்னா ஸோ நம்ம இங்கே a ஸ்கொயர்னு ஒரு இவ்வளோ நம்பர்ஸ் எடுத்திருக்கோம்ல p1 p2 pn. ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக p-ஆ தான் இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே எடுத்துக்கோம். சின்ஸ் a equal to p1 p2 pn p divides a. ஸோ a equal to இதில் ஏதோ ஒரு நம்பர் வந்து அதாக தான் இருக்கணும். இப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ a ஈக்குவல் டு அதில் ஒரு நம்பர் p இருக்கணும். ஸோ p டிவைஸ் கண்டிப்பாக a டிவைட் பண்ணும். ஸோ இதுலேருந்து நம்மளோட ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளோட தேரம் என்னன்னு ஒருக்கா ஞாபகப்படுத்திக்கோங்க. let p be the prime number, if p divides a square இருந்தால் p வந்து கண்டிப்பாக டிவைஸ் ஆல்சோ ஏயும் கண்டிப்பாக டிவைட் பண்ணும். ஸோ இதை வச்சுட்டு ஒரு தேரம் கொடுத்துருக்காங்க. √2 is irrational. ஸோ இந்த √2 is irrationalங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் வேணால் அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. ஸோ √2 is irrational. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு √3 is irrational இருக்கும். ஸோ இதுவும் நம்ம அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து கான்ட்ரடியாக எடுத்துகிட்டு நம்ம அஷ்யூம் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 6. ஸோ எக்ஸாம்பிள் 6 பாருங்க. ஸோ தட் 5 minus √3 is irrational. ஸோ 5 minus √3 வந்து irrational சொல்லணும். ஸோ அதுக்கு கான்ட்ரடியாக அஷ்யூம் பண்ணிக்கிறோம். let us assume that என்ன அஷ்யூம் பண்ணுறோம்? பை கான்ட்ரடி நம்ம வந்து irrational சொல்கிறனால அது வந்து என்னன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம்? ரேஷ்னல்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் we can find co-prime a and b. ஸோ அது ரேஷ்னலாக இருக்கிறதுனால ஸோ ஒரு ரேஷ்னல் நம்பர்ங்கிறதுனால நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னா a by bன்னு எடுத்துக்கலாம். அதாவது 5 minus √3 அதாவது நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து 5 minus √3 ஈக்குவல் டு a by bன்னு எடுத்துருக்கோம். பிகாஸ் எதனாலனா நம்மளோட ரேஷ்னல் நம்பர் எந்த ஃபார்ம்ல தான் இருக்க முடியும்? p by q ஃபார்ம்ல தான் இருக்க முடியும். ஸோ p by q நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்ம்ல தான் இருக்க முடியும். ஸோ இது ரேஷ்னல் நம்பருங்கிறனால நம்ம 5 minus √3 ஈக்குவல் டு a by b. ஃபார் a and b ஆர் co-primes எடுத்திருக்கோம். co-primes மீன்ஸ் அதோட காமன் டிவைசஸ் வந்து 1 தான் இருக்கணும். ஸோ co-prime இருந்துச்சுன்னா ஸோ அதோட காமன் டிவைசர் வந்து 1 தான் இருக்கணும். ஸோ இதுதான் அதோட டெஃபினிஷன். காமன் டிவைசர் இஸ் ஈக்குவல் டு 1 தான் இருக்கணும். ஸோ co-primeோட மீனிங் அதுதான். ஸோ இதில் a and b வந்து co-primeனா அதோட காமன் டிவைசஸ் 1 தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சம் 2/3 எடுத்துட்டேன்னா அதை கட் பண்ணால் நம்மளுக்கு கட் பண்ண முடியாது. பிகாஸ் அதோட காமன் டிவைசர் 1. ஸோ இது என்னன்னா கோப்ரைம்குள்ள எக்ஸாம்பிள். ஸோ அதனால இப்படி எடுத்திருக்கோம். ஸோ இதுலேருந்து 5 √3 அந்த சைடு கொண்டு போய் நம்பர் அந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா 5 minus a by b ஈக்குவல் டு √3. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் a by bங்கிறது வந்து ரேஷ்னல் நம்பர். ஸோ ஒரு 5ம் ஒரு ரேஷ்னல் தான். ஸோ இதுலேருந்து ஒரு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 5 minus a by bங்கிறது ஒரு ரேஷ்னல் நம்பர்னு கிடைக்கும். ஸோ √3 ஈக்குவல் டு ஒரு ரேஷ்னல் நம்பருங்கிறனால நம்மளுக்கு என்னது கிடைச்சிருக்கு? √3யும் ஒரு ரேஷ்னல் நம்பர்னு கிடைச்சிருக்கு. பட் கான்ட்ரடிக்ஷன் நம்ம ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். √3 இஸ் irrational.
ஸோ √3 இஸ் irrational நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன். அவர் அசம்ஷன் இஸ் ராங். நம்ம வந்து எடுத்துக்கிட்ட அசம்ஷன் ராங். 5 மைனஸ் √3 இஸ் ரேஷனல் அப்படின்னு நம்ம எடுத்த அசம்ஷன் வந்து ராங். ஸோ இதுலேருந்து நம்ம கன்க்ளூட் தட் 5 மைனஸ் √3 இஸ் irrational கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. show that 3√2 is irrational. 3√2 வந்து irrational சொல்லணும். அதுக்கு நம்ம அகைன் மறுபடியும் அதே மாடல் தான். assume that to the contrary that √2 is rational எடுத்துருக்கோம். ஸோ அகைன் அதே சம் மாடல்ல ஸோ இது ரேஷனலா இருக்கிறனால a by b. ஸோ 3√2 equal to a by b. ஸோ where a and b are co-primes and p not equal to 0. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணா என்ன கிடைக்கும்? √2 வச்சுட்டு அந்த 3யை வந்து கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. √2 equal to a by 3b. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பா a by bங்கிறது ரேஷனல். a by b வந்து நம்மளுக்கு என்னது? ரேஷனல். ஸோ நம்ம அப்படிதான் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பா a by b ரேஷனல்ங்கிறனால a by 3b is also rational. ஸோ அதை தான் இதில் எழுதியிருக்காங்க. ஸோ a and b are integers. ஸோ அதனால இது ரேஷனலாக தான் இருக்க முடியும். ஸோ √2 is equal to ஒரு ரேஷனல் நம்பர் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால √2 is rational நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பட் திஸ் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா நம்மளோட தேரம் என்ன சொல்லுது? √2 is நம்மளோட தேரம் படி இது வந்து கான்ட்ரடிக்ஷன். ஸோ நம்ம தேரம் படி என்னது? √2 is irrational. ஸோ நம்ம தேரம் √2 is irrational. ஸோ our assumption is wrong. ஸோ our assumption is wrong. ஸோ இதுபடி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 3√2 is irrational. ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த சம் செய்ய போறோம். √5 is irrational. ஃபர்ஸ்ட் சம் prove that √5 is irrational. செய்யலாமா? prove that √5 is irrational. ஸோ நான் வந்து இது என்ன எடுத்துக்கிட்டேன்னா prove that √5 is irrational. ஸோ நான் அப்படி எடுத்துக்கலாம். let us assume proof. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சம். ப்ரூஃப் வந்து என்னது? இது எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் சம். ப்ரூஃப் √5 is let us assume √5 is rational. rational வந்து assume பண்ணிக்கிறேன். ஸோ √5 equal to a by b எடுத்துக்கலாம். for some integers a and b. ஸோ இதில் எப்படி இருக்கலாம்? a and b are co-primes. a and b are co-primes and b not equal to 0. ஸோ அதனால ஸோ √5 equal to a by b இருக்கு. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? b √5 equal to a எழுதிட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? b ஸ்கொயர் 5b ஸ்கொயர் equal to a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயரை நம்ம இதில் சம் a ஸ்கொயரை சம் 5 into b ஸ்கொயர்னு எழுத முடியுது. ஸோ அதனால இப்போ எழுத முடிகிறதுனால இதை எப்படி எழுதிக்கலாம்? a square is a divisor. a square is a
The a square is divisible by 5. So a square is divisible by 5 na a square is divisible by 5 na by theorem 1.2 படி sorry 1.1 படி sorry 1.2 தான். So 1.2 படி a square is divisible by na a is also divisible by 5. So next என்ன பண்றோம், a is divisible by 5. So a is equal to some 5k என்று எடுத்துக்கலாம். For some integer 5. So next is squaring on both sides. So ரெண்டு சைடும் next square பண்றோம். So square பண்ணச்சுல என்ன கிடைக்கும், a square equal to 5k the whole square. So square பண்ணச்சுல a square equal to 25k square. So இந்த இடத்துல பாருங்களேன், 5b square equal to a square, இதில் a square equal to 25k square. ஸோ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண எனக்கு கிடைக்கும் a square equal to a square. அந்த இதை அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் 5b square equal to 25k square. ஸோ இதை 5 டிவைட் பண்ணிட்டேன்னா b square equal to 5k square. ஸோ இதை b square some 5 k square எழுத முடியுது. ஸோ இதுல இருந்து நம்ம இதை எழுதலாம், b square is divisible by 5. So b is also divisible by 5. So இதுபடி இதனால நம்மளுக்கு 5 is here, ரெண்டும் a square divisible by 5, a is divisible by 5, b is also divisible by 5. So 5 is here common factor. பட் நம்மளுக்கு கோப்ரைமா இருந்தா அதோட காமன் ஃபேக்டர் வந்து என்னதான் இருக்கணும், காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கணும். பட் ஆனா நம்மளுக்கு இதோட காமன் ஃபேக்டர் வந்து 5 கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன். ஸோ திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு அவர் அசம்ஷன். ஸோ அப்போ இது வந்து கான்ட்ரடிக்ஷனாக இருந்தால் நம்ம ரூட் 5 இஸ் ரேஷனல் எடுத்துருக்கிறது ராங். ஸோ அவர் அசம்ஷன் is wrong. So root 5 is irrational. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஜெர்லின் மேக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.